நீங்கள் வந்து இறைச்சி சாப்பிடுகிறவராக இருந்தால், மாமிசம் சாப்பிடுகிற வழக்கம் உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கான ஒரு தகவல் என்னென்னாக்கா, இந்த கோழிக்கறி சாப்பிட்டா என்ன வரும் அப்படின்னாக்கா, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அது ரொம்ப சூடு நிறைந்த உணவு. இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான உடல் கொண்டவங்களுக்கு தான் அது ஒத்துப்போகும். பொதுவாக மாமிச உணவே மனித உடலுக்கு ஒத்துப்போகாது தான். இருந்தாலும் மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த உடல் வெப்பமாக உள்ளவங்க, எனக்கு ஹீட் பாடின்னு சொல்லுவாங்க. மனித உடலில் ஒருத்தர் குளிர்ச்சியான உடம்பு இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து வெப்பமான உடம்பு இருக்கும். இந்த ஒரு மாதிரி அதனால் வந்து ஒரு கோழி இறைச்சி சாப்பிட்றது, அதை உணவாக சாப்பிட்றதுங்கிறது வந்து என்ன ஒன்றுனா அடிக்கடி தலைவலி வரும். ஏன்னா அது ரொம்ப சூடுங்கிறதுனால தலைவலி வரும். அதனால் தலைவலி வர்றவங்க அவங்களுக்கு ஏன் நமக்கு தலைவலி வருது அப்படிங்கிறது தெரியாமல், காரணம் தெரியாமலேயே அவங்க வந்து அவஸ்தைப்பட்டுருப்பாங்க. தலைவலி வருவதற்கான காரணங்கிறது இந்த கோழி இறைச்சி சாப்பிட்றது ஒரு காரணம். தலைவலி வருவதற்கான காரணங்களில் கோழி இறைச்சி சாப்பிட்றது ஒரு காரணம். தலைவலி வரும். அப்புறம் வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். சூடு அதிகமாக இருக்கிறதுனால நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். வாய் நாற்றம் ஏற்படும். கோழி இறைச்சி சாப்பிடுவதால் வாய் நாற்றம் ஏற்படும். அப்புறம் வேறு என்ன ஏற்படும்? தூக்கமின்மை ஏற்படலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து கோழி இறைச்சி சாப்பிட்றத நிறுத்திடுங்க. ஏதாவது நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோழி இறைச்சி சாப்பிட்றத நிறுத்திடுங்க. உங்களுக்கு நோயே இல்லையா, அப்போ கோழி இறைச்சி அப்போவும் நீங்கள் கோழி இறைச்சி சாப்பிட்றத நிறுத்திடுங்க. ஏன்னா நோயை வரவழைக்கும். தலைவலி வரும். அப்போ தலைவலி வரும், அடிக்கடி தலைவலி. எப்போல்லாம் கோழி இறைச்சி சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் தலைவலி வரும். உடம்பு சூடாகிறதுனால உணவு செரிமானம் குறைபாடு ஏற்படுத்தும். அதனால் வந்து நீங்கள் தலைவலி வருது, ஏன் வருதுன்னே தெரியாமல் அவஸ்தைப்படாதீங்க. தலைவலி வர்றதுக்கு 10, 12, 13 காரணங்கள் இருக்குது. அதில் இது ஒன்று, இந்த கோழி இறைச்சி சாப்பிட்றது. அல்லது பறவைகளை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது. பறவை வேறு எதாவது கூட இருக்கலாம், வாத்தா இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், வேறு ஏதாவது பறவைகளை கூட நீங்கள் வந்து வான்கோழியை கூட நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். எல்லாமே சூடு. இதெல்லாம் வந்து என்னென்னாக்கா சூடு தலைவலியை உண்டு பண்ணும், உணவு செரிமான குறைபாடை ஏற்படுத்தும், அந்த மாதிரி நரம்பு மண்டல பிரச்சனை ஏற்படுத்தும். ஏதாவது மருந்து சாப்பிட்டா கூட இந்த மருந்து ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் வந்து கோழி இறைச்சி சாப்பிட்றத வந்து அப்புறம் நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்க எதாவது மருந்து சாப்பிட்டா அந்த மருந்து ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் கோழி இறைச்சி சாப்பிட்றத நிறுத்துறது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது. சரி, கோழி இறைச்சி ரொம்ப சூடு, அதனால் அதை சாப்பிடக்கூடாது. சரி பரவாயில்ல, அப்போ மட்டன் சாப்பிட்லாமா, பன்றி இறைச்சி சாப்பிட்லாமா? பன்றி இறைச்சி மட்டனும் வந்து குளிர்ச்சியானது தானே, அப்போ சாப்பிட்லாமா? சூடுங்கிறனால தான் நம்ம கோழி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். அது மட்டுமே காரணம் இல்லை. நமக்கு உடம்புக்கு வந்து அந்த கோழி இறைச்சி சூடு, அதிக வெப்பம் நிறைந்தது, அதனால தான் அது நமக்கு வந்து செரிமான குறைபாடு, உடம்புல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்ட்டு நம்ம அதை மட்டுமே காரணமாக சொல்லக்கூடாது. அது குளிர்ச்சியாகவே இருந்தால் கூட அதே நேரத்தில் பன்றிக்கறி குளிர்ச்சி தானே, ஆட்டுக்கறி குளிர்ச்சி தானே, அப்போ அதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. உயிரை கொன்று நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு உயிரை கொன்னோம்னாலே பாதுகாப்புக்காக ஒரு உயிரை கொல்லலாம். ஆனால் உணவுக்காக நம்ம ஒரு உயிரை கொல்கிறோம் அப்படின்னாலே அது நம்முடைய மனித தன்மையை இல்லாமல் செய்துவிடும். ஏன்னா மனித உணவில் வந்து மாமிசம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் வந்து உணவுக்காக அது எந்த ஒரு உணவாக இருந்தாலும், அது சூடாக இருந்தாலும் சரி, அதிக குளிர்ச்சியான உணவாக இருந்தாலும், பன்றி இறைச்சியாக இருந்தாலும் சரி, ஆட்டு இறைச்சியாக இருந்தாலும் சரி, மாட்டு இறைச்சியாக இருந்தாலும், கோழி இறைச்சியாக இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இப்போ சூடுங்கிறனால தான் நம்ம கோழி இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது. அப்போ குளிர்ச்சியான உணவு ஆட்டு இறைச்சி, நீ ஒரு உணவுக்காக நீ உயிரை கொண்டுட்டியா அப்படின்னாலே நீ உன்னிடம் உள்ள மனிதத்தன்மையை நீ கொண்டு விட்டாய் என்று தான் அதன் பொருள். ஒரு உணவுக்காக, பாதுகாப்புக்காக ஒரு சிங்கம், புலி, கரடி உங்களை கடிக்க வருது, அதை நீங்கள் கொல்றீங்க. உங்களை வந்து கொல்ல வருகிற பிற உயிரினங்களை நீங்கள் கொல்லலாம். மனுஷங்களே வந்து உங்களை கொல்ல வந்தாக்கா தற்காப்புக்காக அவங்கள கொல்லலான்னு தான் சட்டம் சொல்லுது. சட்டம் வந்து அதுதான் சொல்லுது. தற்காப்புக்காக மனுஷங்களே கொல்லலாம் அப்படிங்கும்போது நம்ம தற்காப்புக்காக பிற உயிரினங்களை கூட கொல்லலாம். பாதுகாப்புக்காக கொல்லலாமே தவிர அப்படி கொல்லப்பட்ட உயிரினத்தை சாப்பிடவும் கூடாது, உணவுக்காக கொல்லவும் கூடாது. இப்போ ஆடு, கோழி இதனால் நமக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் அதை நம்ம கொல்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? உணவு தான் காரணமாக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக தான் நம்ம அதை கொல்கிறோம். அதனால் நமக்கு எந்த ஆபத்தும் வரப்போகிறதில்ல. அதே நேரத்தில் நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படிங்கும்போது நம்ம வந்து பிற உயிரினங்களை கொல்வதற்கு, தற்காப்புக்காக கொல்வதற்கு எந்த தப்பும் கிடையாது. அப்போ உணவுக்காக கொல்லக்கூடாது.
எதுக்காக கொல்லக்கூடாது, எதுக்காக பிற உயிரினத்தை கொல்லலாம் அப்படின்னா, பிற உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் கொல்லலாம், எந்த சூழ்நிலையில் நீங்கள் அதை கொல்ல வேண்டிய நியாயம் வருது அப்படின்னா, உங்களுடைய பாதுகாப்புக்காக அதை கொல்லலாம். அதே நேரத்தில் உணவுக்காக எந்த ஒரு உயிரினத்தையும், அதாவது தாவரங்களை தவிர பிற உயிரினங்கள், விலங்குகள், மிருகங்கள் எதையுமே உணவுக்காக கொல்லவே கூடாது. அதனால் அந்த வகையில் இங்கே சூடாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி, அது கோழிக்கறியாக இருந்தாலும் சரி, ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி, மாட்டுக்கறியாக இருந்தாலும் சரி, பன்றிக்கறியாக இருந்தாலும் சரி, சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டுட்டிங்கன்னாலே அது உடம்புக்கு ஒத்து வராது என்பது தான் உண்மை. அதாவது இறைச்சி எதுவாக இருந்தாலும், அது சூடாக இருந்தாலும் சரி, வெப்பமாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சியான இறைச்சியாக இருந்தாலும் சரி, அதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருந்தாலும் சரி, சத்து இருக்குது, அதை அது நம்ம உடம்பால் கிரகிச்சிக்க முடியுமா? அந்த சத்தை நம்ம உடம்பால் ஏற்றுக்க முடியுமா? சத்துங்கிறது எல்லாத்துலேயுமே சத்து இருக்குது. மண்ணில் கூட சத்து இருக்குது. மண்ணை கூட திங்கிற உயிரினம் இருக்குது. அது மண்ணை ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த மாதிரியான உடலமைப்பை பெற்றிருக்கிறது. சத்து எதில் இருந்தாலும் அது நம்ம உடம்பு ஏற்றுக்காது. அது தாவரங்களில் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு ஏற்றுக்கும். அந்த வகையில் தாவரத்திலே பாருங்கள், தானிய உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். சரி, அது அப்புறம் பார்க்கலாம். தானிய உணவுகள் பற்றிய பிரச்சனையை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்போது தாவரங்கள்லேயே நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது மாமிச உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது. அது குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி, சூடாக இருந்தாலும் சரி. மாமிசம்னாலே நம்ம மனிதத்தன்மை செத்து போயிடும். ஒரு உயிரை கொல்கிறோம்ல, நமக்கு அந்த ஈவு, இரக்கம், கருணை இதெல்லாம் இல்லாமல் போயிடும். காரணமே இல்லாமல் ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாது. ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாது. காரணத்தோட உங்களை ஒரு எறும்பு கடிக்குதுன்னா அதை நீங்கள் ஒரு கோபத்தில் அடிக்கிறீங்க, கசக்கி துறப்புட்டுறீங்க. அதில் நியாயம் இருக்குது. அதே நேரத்தில் சும்மா நீங்கள் ஒரு சாலையில் போயிட்டுருக்கீங்க, ஓரமாக எறும்பு வரிசையாக போயிட்டுருக்கு அப்படின்னா அதை போய் கொன்னுட்டுருக்கூடாது. அந்த மாதிரி காரணம் இருக்கணும். பிற உயிரினங்களை கொல்வதற்கு தகுந்த காரணம். கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் உணவுக்காக பிற உயிரினங்களை கொல்லக்கூடாது. தாவரங்களை தவிர பிற உயிரினங்களை உணவுக்காக கொல்லவே கூடாது. அதனால் அதை போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அது சூடாக, கோழிக்கறி சூடு, பன்றிக்கறி குளிர்ச்சி, ஆட்டுக்கறி குளிர்ச்சி, மாட்டுக்கறி சூடு, இப்படி இந்த ஆராய்ச்சியே தேவையே இல்லை. அது மாமிசமாக அதை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அதனால் நன்மை எதுவுமே கிடையாது. அதில் சத்து இருக்கலாம். அந்த சத்து நம்ம உடம்புக்கு தேவையில்லை, நம்ம உடம்போடு பொருந்தாது. அந்த சத்தை ஏற்றுக்கொள்கிற, அதில் உள்ள ஊட்டச்சத்து இருக்குல்ல, ஒரு மாமிசத்தில் உள்ள ஊட்டச்சத்து, அதை ஏற்றுக்கொள்கிற அந்த தன்மை நம்ம உடம்புக்கு கிடையாது. நமக்கு என்னென்னா தாவரங்களில் உள்ள ஊட்டச்சத்தை மட்டும்தான் இது நம்ம உடம்பு ஏற்றுக்கும். நமக்கு நம்மலாம் மனுஷன்னா மனிதத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. விலங்குகள்னால் தாவர உண்ணிகள், நம்மலாம் தாவர உண்ணிகள். நமக்கு மிருகங்களை விட நமக்கு வேறு மாமிச உண்ணிகள் தான் மிருகங்கள். சிங்கம், புலி, கரடிலாம் மாமிச உண்ணி. அவைகளின் மனப்பான் நமக்கும் வேறு, நம்முடைய பண்புகளும் அவைகளின் பண்புகளும் வேறு. மிருகங்களுக்கு சிங்கம், புலி, கரடிகளுக்கெலாம் ஈவு இரக்கமே கிடையாது. கருணை, ஈவு, இரக்கம் இதெல்லாம் கிடையவே. அதுக்கு வெறும் விசுவாசம் மட்டும்தான் உண்டு. யாராவது நீங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பாடு போட்டிங்கன்னா உங்களுக்கு விசுவாசமாக இருக்குமே தவிர, மற்றபடி அதுக்கு கருணை, பரிதாப உணர்ச்சி அப்படி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் விலங்குகளுடைய பண்புகளே வேறு, அவைகளுடைய பண்புகள் வேறு. அப்படி இருக்கும்போது நாம் ஒரு உயிரெல்லாம் கொல்லவே கூடாது, கொன்று சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. சிங்கம், புலி, கரடியெல்லாம் பாருங்கள், கடித்து விழுங்கும், அதோட தாடை அரைக்காது. உணவுகளை அரைத்து திங்கக்கூடியவை கிடையாது. சிங்கம், புலி, கரடி, நாய், பூனை அதெல்லாம் அப்படி கடித்து விழுங்குமே தவிர அதை அரைச்சி சாப்பிடாது. நாம் தாவர உண்ணிகள் அனைத்துமே உணவை அரைத்து சாப்பிடும். அப்படி இருக்கும்போது மாமிசத்தெல்லாம் அரைச்சி சாப்பிட முடியாது. அது அரைச்சா அரையாது மாமிசம்லாம். தாவர உண்ணிகள் பழங்கள், காய்கள், பருப்பு வகைகள், கடலைகள் இதைத்தான் அரைச்சா அரைக்குமே தவிர, அதனால தான் நமக்கு அந்த தாடைகள்லாம் பக்கவாட்டில் அசைஞ்சு உணவை அரைச்சி தான் நம்ம விழுங்குவோம். சிங்கம், புலி, கரடி போல் அப்படி அவுக்குன்னு கடித்து துண்டு துண்டாக நறுக்கி அப்படி விழுங்க மாட்டோம். அதுலேருந்தே தெரியுது நம்ம தாவர உண்ணிகள். நாம் எந்த உணவு சாப்பிடக்கூடாது என்பதற்கு இதை விட சரியான உதாரணம் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. அந்த வகையில் நீங்கள் மாமிசத்தை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அதில் என்ன சத்து இருக்குது, மாமிசம், மீன் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அதில் என்ன சத்து இருக்குது, சத்து இருக்கா இல்லையா, அது குளிர்ச்சியானதா, சூடானதா, செரிமானம் ஆகுமா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி. அது எதாக இருந்தாலும் சரி, அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மனசு கெட்டு போயிடும். மனசு வன்முறை உணர்ச்சி ஏற்படும். ஏன்னா அதை கொல்லும் போதே உங்களுக்கு ஒரு கொடூரமான மனப்பான்மை இருந்தால் தான் அந்த ஒரு கோழியவே கொல்ல முடியும். கோழி, ஆடு இதெல்லாம் கொல்றீங்கனாலே உங்களுக்கு ஒரு கொடூர மனப்பான்மை தேவைப்படுகிறது. அப்படி ஒரு மனப்பான்மை இல்லைன்னு எல்லாராலையும் ஒரு கோழியை கொல்ல முடியாது, எல்லாராலையும் ஒரு ஆட்டை கொல்ல முடியாது. ரொம்பவும் அரிதாகத்தான் மனுஷங்களால் இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா எத்தனை பேரால் அந்த ஆட்டையும் மாட்டையும் கொல்ல முடியும்? ஒரு மாட்டை கொல்லுகிற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்குது? 8 கோடி பேர் இருக்காங்க. ஒரு மாட்டை கொல்லுகிற தைரியம், கழுத்தை அறுத்து கொல்லுகிற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்குது?
கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். அதுவும் யாராவது அறியாமையில் காட்டு மிராண்டிகள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாட்டை கொல்லுகிற தைரியம், ஆட்டை கொல்லுகிற தைரியம்லாம் இருக்கும். இந்த ஈவு இரக்கம், கருணை, அன்பு, பாசம்லாம் நிறைந்தவர்களிடம், பண்புடையவர்களிடம் ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொல்லுகிற தைரியம் இருக்காது. ஆனால் அவங்க ஒருவேளை ஆட்டுக்கறி சாப்பிடலாம், அறியாமை அது. யாரோ வெட்டி கொடுக்குறாங்க, கசாப்பு கடையில் வாங்கிட்டு வந்து சமைப்பாங்க. அதனால் ஒரு உயிரை கொல்லுகிற அந்த உணவுக்காக கொல்லுகிற பண்பு மனித பண்புக்கே கிடையாது, மனித தன்மையே கிடையாது. அதனால் அதை போய் மாமிசத்தை போய் ஆராய்ச்சியே பண்ணாதீங்க. அது குளிர்ச்சியானதா, சூடானதா, உடம்புக்கு அப்படி ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது. மாமிசமாக அதை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அது கேடு தான். அதில் எந்த சத்தாக இருந்தாலும் சரி, அந்த சத்து நம்ம உடம்புக்கு பொருந்தாது. அப்படிப்பட்ட சத்து மாமிசத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சத்து நம்ம உடம்புக்கு பொருந்தாது. அதனால் அதை நம்ம சாப்பிடவே கூடாது. நாம் சாப்பிடக்கூடிய தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்து தான் நம்ம உடம்புக்கு பொருந்தக்கூடியது. நம்ம குணத்தை பாதுகாக்கக்கூடியது. மனித உயிர்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது, ஒரு குணம் இருக்குது, அதை பாதுகாக்கக்கூடியது. அது நம்ம தாவரங்களிலிருந்து கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் அந்த பண்பு பாதுகாக்கப்படும். ஒரு ஆட்டை கொல்றீங்க, மாட்டை கொல்றீங்க, ஒரு கோழியை கொல்றீங்கன்னா கொல்லும் போதே நீங்கள் உங்களுடைய மனிதத்தன்மை செத்து போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் மனுஷங்களே கிடையாது, மிருகம் தான். அப்புறம் நீங்கள் மிருகமாக மாறி விடுகிறீர்கள். மிருகமாக இருந்து தான் நீங்கள் அதை சாப்பிட்றீங்க.